வணக்கம். நான் ஆண்டனி ஜேசுதாசன், அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய ஏற்பாட்டாளர். இன்னும் பல தளங்களில் வேலை செய்கிறேன். இன்றைய நாளிலே அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய ஏற்பாட்டாளராக செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் இந்த அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய 2வது வருடம் பூர்த்தியை கொண்டாடினோம். அதே நேரம் வடமாகாணத்துக்கான பொதுச்சபை கூட்டத்தை நடாத்தினோம். இந்த அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பிலே மீனவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், குடும்ப தலைமைத்துவ பெண்கள் மற்றும் மலையக தொழிலாளர்களை இணைத்து கொண்டுதான் இந்த அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பு செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது தனித்தனியாக நின்று செயற்படுவதோ, தாங்கள் துறையோடு தனித்தனியாக நின்று செயற்படுகின்ற அதே நேரம் ஒன்றாக இணைந்து ஒரு குரலை எப்படி எழுப்புவது, அகில இலங்கை ரீதியாக குறிப்பாக தமிழ் துறைசார் தொழிலாளர்களை இணைத்து கொண்டு ஒரு குரலாக எப்படி செயற்படுவது என்பதற்காகத்தான் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி இந்த அமைப்பை உருவாக்கினோம். இந்த வருடத்தோடு, இந்த கடந்த மாதத்தோடு 2 வருடங்கள் முடிவடைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த அமைப்பை பலப்படுத்துவதற்காக நாங்கள் மாவட்ட ரீதியாக, மாகாண ரீதியாக குழுக்களை இணைத்து கொண்டு பலப்படுத்தி கொண்டு போகிறோம். கடந்த 2 கிழமைக்கு முன்பதாக நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொழிலாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள், குடும்ப தலைமைத்துவ பெண்களை சந்தித்து இன்று வடமாகாணத்துக்கான பொதுச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த அமைப்பானது ஏற்கனவே சில விமர்சனங்கள் வந்தது, அதையும் சொல்ல வேண்டும். யாருக்கும் எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல. இது எல்லா துறைகளையும் இணைத்து கொண்டு ஒரு குரலாக நாங்கள் எப்படி ஒழிக்கப் போகின்றோம். இப்போ மீனவர் பிரச்சனை தொடர்பாக போராடலாம், விவசாயி பிரச்சனை தொடர்பாக போராடலாம், குடும்ப தலைமைத்துவ பெண்கள், அப்படி துறை சார்ந்து போராடுகின்ற அதே நேரம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டமைப்புக்குள் இருந்து கொண்டு எப்படி போராடுவது. அப்போ ஒரு அழுத்தம், இதுக்கு பெரிய ஒரு அழுத்தம் கிடைக்கும், பெரிய ஒரு பலமான சக்தியாக இருக்கும். தனித்து போராடுவதை விட ஒன்றிணைந்து போராடுவதனால் ஒரு பலமான சக்தி கிடைக்கும் என்பதற்காகவே இந்த அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பு உருவாக்கியிருக்கின்றோம். வடமுனையிலிருந்து தென்முனை வரை இந்த அகில இலங்கை தொழிலாளர் கூட்டமைப்பில் இருக்கிறார்கள். மீனவர்கள், விவசாயிகள், வடக்கு, கிழக்கு, மத்திய மாகாணம், தென் மாகாணம், கிழக்கு மாகாணம், அதே நேரம் மேல் மாகாணத்தில் உள்ளவர்களும் கொழும்பு, நீர்கொழும்பு மற்றும் புத்தளம் பகுதியில் இருக்கிற தமிழ் பேசக்கூடிய அந்த உறவினர்களோடும் தொழிலாளர் சமூகங்களோடும் இணைந்து தான் இதை செயற்படுத்தி கொண்டு போகிறோம். ஆகவே எங்களுடைய ஆணித்தரமான விஷயம் என்னென்றால், எங்களுடைய நோக்கம் என்னென்றால், ஒருங்கிணைந்த தொழிலாளர் சமூகங்களுக்காக செயற்படுகிறவர்கள், தொழிலாளர் சமூகங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்த வேண்டும், ஒரு பாரியதான சங்கிலியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் 2 வருடத்துக்கு முன்பதாக இந்த அமைப்பை உருவாக்கினோம். இன்று வடமாகாணத்துக்கான பொதுச்சபை எல்லா மாவட்டத்துள்ளவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். வடமாகாணத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாங்கள் செயற்படுவதோடு எதிர்காலத்தில் நாங்கள் இந்த வருடம் இறுதிக்குள்ளே ஒட்டுமொத்தமாக தேசிய மகாநாடை நடத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அப்போ இப்போதைக்கு நாங்கள் மாவட்ட ரீதியாக பலப்படுத்தி கொண்டு போகிறோம். மாகாண ரீதியாக வடமாகாணம் முடிந்திருக்கிறது, அடுத்து கிழக்கு மாகாணம், அடுத்து மத்திய மாகாணம், இப்படி போய் இறுதியாக தேசிய ரீதியாக பாரியதொரு செயலமர்வை மாநாட்டை நடத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதனூடாக திட்டத்தெளிவாக சார்பற்றவர்களாக இருந்து கொண்டு எல்லா துறை சார்ந்தவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதுமே எங்களுடைய அமைப்பினுடைய நோக்கமாக இருக்கும். நான் ஆண்டனி ஜேசுதாசன், அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய ஏற்பாட்டாளர். இன்றைய நாளிலே நாங்கள் அகில இலங்கை வடமாகாண பொதுச்சபை கூட்டத்தை நடத்தினோம். அதில் யாழ் மாவட்டம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா பிரதிநிதிகளை இணைத்து கொண்டு இந்த பொதுச்சபை கூட்டம் நடைபெற்றது. அதே நேரம் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய 2வது வருட பூர்த்தியும் என்று நாங்கள் கொண்டாடினோம். அந்த வகையிலே அந்த பொதுச்சபை கூட்டத்திற்கு பிறகு நாங்கள் ஊடகவியலாளர் சந்திப்பை செய்து அதிலே முக்கியமான சில கோரிக்கைகளை விடுக்கின்றோம். வடபகுதி மீனவர்கள் பல வருடங்களாக இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்பினால் பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். இதற்கு கொள்கை ரீதியான தீர்வு ஒன்றை எடுப்பதற்காக உடனடியாக ஒரு பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம். கரையோர பிரதேசங்களில் பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து விதமான சட்டவிரோத மீன்பிடி முறைகளையும் நிறுத்தப்பட்டு
இயற்கை சூழலையும் கடலையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கடற்றொழில் அமைச்சினால் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற கடற்றொழில் கொள்கை மீள்திருத்தப்பட வேண்டும். அதில் பல விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆகவே அது மீள்திருத்தப்பட வேண்டும். அதற்காக மீனவ மக்களின் கருத்துக்கள் பெறப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். விவசாயிகளின் உற்பத்தி செலவு நாளுக்கு நாள் அதிகரித்த போதும் அவர்களுக்கான நியாயமான விலை கொடுக்கப்படுவதில்லை. ஆகவே விவசாயிகளுக்கான நிலையான விலையை வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். விவசாயிகள் உற்பத்தி செலவுக்காக அதிக கடன் பட்டுள்ளார்கள். தற்போதைக்கு நிறைய கடன்களை பெற்றிருக்கிறார்கள், நுண்கடன்களை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்வதற்கும் இவர்களுடைய கடனை குறைப்பதற்குமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே நேரம் இந்த நாட்டிலே தோட்ட தொழிலாளர்கள் பல வருடங்களாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு உந்து சக்தியாக இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவதாக வாக்குறுதி அளித்து இன்று அவர்களை ஏமாற்றி மீளவும் அவர்களை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியிருக்கிறார்கள். ஆகவே தற்போது வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப அந்த தொகை அதிகரிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். மலையக மக்களின் காணி மற்றும் வீட்டுரிமையை உறுதிப்படுத்துவதற்கு சாதகமான பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். தொடர்ச்சியாக இவர்கள் ஏமாற்றப்படுவது தடுக்கப்பட வேண்டும். அதேபோல் தோட்ட அதிகாரிகளால் தொடர்ச்சியாக, உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் தோட்ட அதிகாரிகளால் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வருகிறார்கள். ஆகவே இதை நிறுத்துவதற்கு நிலையான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான அபிவிருத்தி மேற்கொள்ளப்படுவதாக கூறுகின்ற போதும் அது இன்னும் முழுமைப்படுத்தப்படாத நிலையிலே போலியான வாக்குறுதிகளாக இருக்கின்றபடினாலே இது தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் நியாயமான கோரிக்கைகளை செவிசாய்த்து தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை திட்டத்தெளிவாக வெளிப்படுத்துவதோடு அவர்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்த ஊடக சந்திப்பிலே தேசிய அமைப்பாளர் NB சுப்பிரமணியம், தேசிய